எவனோ ஒருத்தன் அழகாக இருக்குன்னு சொன்னதும் பெத்த பிள்ளைகளை கொலை பண்ண முயற்சி பண்ண வேண்டியது, புருஷனை கொலை பண்ண வேண்டியது, இன்னும் ஒரு படி மேலே போய் குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது அப்படியே போட்டு தள்ளிட்டு ஓடிட வேண்டியது. உன் முகரக்கட்டை ஒன்றும் அழகும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. உன் புருஷனை உண்மையாக நேசிக்கிற பற்றியா, அது அழகு. அந்த புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணாமல் இருக்க பற்றியா, அது அழகு. உன் புருஷன் கொடுமை பண்ணாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிற பற்றியா, அது அழகு. என்னைக்காவது ஒரு நாள் நம் கணவர் மாறிட மாட்டாரா, நம்ம மேலே அன்பாக இருக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு காலத்தை தள்ளுற பற்றியா, அது அழகு. உங்களை தாங்க நேசிக்கிறேன், நான் புடவை கட்டினா அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள், அது போதும் எனக்கு அதுவே திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பற்றியா, அது அழகு. 10 மாதம் சுமந்து மரண வலியை அனுபவித்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளோ பெரிய வலின்னு எல்லா பெண்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு அந்த குழந்தைய பெற்கிறது எப்படி மனசு வருது? மானம் கெட்டவளே. குழந்தை வேணாம், அவன் தான் வேணும்னா குழந்தைகளை தெருவில் விட்டு போ, அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு போ, இல்லைன்னா புருஷன்கிட்ட விட்டுட்டு போங்கடி, கூறு கெட்டவளே.